இன்னைக்கு வந்து ஃபைண்டிங் இடன் ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து தொடர்ச்சியா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணேன். ஸோ என்ன அதோட ஐடியா அப்படின்னா, நம்ம குரூப்லயே இருக்கிறவங்க வந்து அவங்க என்னென்னலாம் வந்து லைஃப்ல வந்து கோ த்ரூ பண்ணி இப்போ என்ன ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம கேஷுவலான டாக்ஸ் வச்சுக்கும் போது, ஸோ அதுலேருந்து நம்ம எதனா இன்ஸ்பிரேஷன் வந்து எடுத்துக்க முடியுமா? ஸோ யூஸ்வலாக வந்து பெரிய பெரிய அச்சீவ் பண்ணவங்கள தான் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சக்ஸஸ் மேனா அப்படின்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கூடயே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து பெருசாக ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து சொசைட்டி வந்து இல்லை டெம்ப்ட், ஏன்னா அது ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், இது பண்ணாதான் அது பண்ணாதான் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நான் இடன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஆடம் கிராண்ட் படிக்கும்போது அதை ஏன் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சின்ஸ் ஐ பிகம் பிஸி இன் மை ப்ராஜெக்ட் ஒர்க், அதை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. 2026 வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக உன்னை வந்து அந்த சீரீஸில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. இது கைண்ட் ஆஃப் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் ஃபார் கேள்வி. நான் அப்படிதான் அது பார்க்குறேன். ஏன்னா இட்ஸ் வெரி பிக் அச்சீவ்மெண்ட். கேட்டை வந்து கிராக் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வந்து பேக் இன் 2008 இன்ஜினியரிங் படிக்கும்போது பிளேஸ்மெண்ட் நடந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரூம்ஸ்லலாம் வந்து சலேஷன் இருக்கும், அவனோட ரூமில் தான் வந்து இந்த மாதிரி கேட்னு ஒன்று இருக்கு, அது படித்தா வந்து எம்பிஏ படிக்கலாம், ஐஏஎம்னு ஒன்று இருக்கு. ஐஐடி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஐஏஎம் வந்து எனக்கெல்லாம் இப்போ தெரியாது. ஸோ 2007 தான் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க டைம்ஸில் தாம்பரம் பக்கத்தில் தான் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட புக்கெலாம் எடுத்து வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா குரூப்பாக அப்படியே அவங்கெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நானும் அப்படியே ஜாலியாக இந்த ஆக்டிவிட்டிலாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெருசாக நான் ஆனால் எக்ஸாம்ஸ்க்கு போகல. பட் ஜாலியாக அப்படியே கிராக் பண்ண எனக்கு அவ்வளோ சீரியஸ்னஸ் இல்லை. அது பெருசாக எனக்கு அவ்வளோ வந்து ஐஎம்னா என்ன அப்படிலாம் கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் போக போக நான் வந்து நிறைய பேரை மீட் பண்ணும்போது சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த பிஸ்னஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்வால்மெண்ட் இருக்கும்போது அந்த சிஇஓஸ்லாம் என்ன, அந்த அவங்களாம் என்னென்னலாம் படிச்சிருக்காங்க, பெரிய பெரிய அச்சீவ் பண்ணவங்களாம் எங்கேருந்து வராங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபோக்ஸ் வந்து அவங்க சொல்றது என்னன்னா பி ஸ்கூல்லேருந்து வருவேன், பி ஸ்கூல்லேருந்து வருவேன் அப்படின்னும் போது தான் எனக்கு வந்து அது புரிய வந்தது. ஓகே, அப்போ ஐஐடி மாதிரி வந்து நம்ம இந்தியாவிலையுமே வந்து ஒரு செலக்டட் காலேஜஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இந்த எம்பிஏ மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. அதில் ஒன் ஆஃப் தி ப்ராமினன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்ம பெங்களூர்லேயே இருக்கு. நான் 5 இயர்ஸ் நான் பெங்களூர்ல இருக்கும்போது தென் அந்த வழியாக அப்படி சுத்தும் போது இந்த பன்னார்கட்டா ரோட்லாம் அப்படி போகும்போது அதை பார்த்துருக்கேன். தென் சேத்தன் பகத் ஃபார் ஃபார் அது வந்து ஒரு நான் டெக்னிக்கலா இருந்தாலும் அவர் வந்து அந்த 2 ஸ்டேட்ஸ் போனெல்லாம் வரும்போது கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு. ஸோ இதுதான் என்னோட ஒரு இன்ட்ரடக்ஷன் டு தி ஐஎம்பி. ஸோ அப்போ நீ நம்ம டீம்ல இருக்கும் போதே வந்து ஐ நோ லிட்டில் பிட் ஆஃப் யுவர் ஜேர்னி. ஸோ அதை வந்து நம்ம கேள்வி டீம்லயே வந்து கேஷுவலா ஜாலியா வந்து ஒரு சீரியஸ் டாக்கா இல்லாம எங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜாலியா கொண்டு போனோம் அப்படின்னா, மேபி இந்த வீடியோ பாக்குறவங்க யாருன்னா ஒருத்தர் வந்து கேட்னா என்ன, கேட் எப்படி எப்படி நீ உன்னோட ஜேர்னி, ஸோ இட் இஸ் நாட் தட் கியான் மாதிரி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கலாம் இல்லாம நீ என்ன பண்ண அப்படின்றத வந்து நம்ம ஜாலியா பேசலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜாலியாக ஆரம்பிக்கிறேன். ஸோ நிறைய ஸ்பேம் இருக்கு நம்ம ஐடிலேயே வந்து இந்த ஃபிஷிங் மெயில், ஸ்பேம் மெயில்லாம் நிறைய வந்து டெஸ்ட்லாம் பண்ணுவானுங்க. அவனுங்களே வந்து ஒரு மெயில் அமுச்சு விட்டு நம்ம வந்து தொடரமா இல்லையம்மா அப்படிலாம் டெஸ்ட்லாம் பண்ணுவானுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உனக்கு ஐஐஎம்பி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர்ல வந்துட்டு நீ ஆல்ரெடி இன்டர்வியூஸ்லாம் வந்து அட்டன் பண்ணியிருப்ப, வெயிட் பண்ணியிருந்திருப்ப. ஸோ அந்த மாதிரி ஒரு மெயில் வரும்போது ஸ்பேம் நினைச்சியா, இல்லைன்னா இல்லை நிஜமாலே எனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நீ நினைச்சியா? ஆனஸ்டா சொல்லு ப்ரோ. ஹானஸ்ட் இது கண்டிப்பா வந்து நான் பெங்களூர் எதிர்பார்க்கவே இல்லை. லைக் காலேஜ் ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் அன்னைக்கு வருங்கிறது ஒரு அசம்ஷன் தான். ஸோ மார்னிங்ல இருந்து ரெடிக்ட வந்து லைக் ஐ வாஸ் ரெஃப்ரெஷிங் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ ஒன்ஸ் ஐ சா ரிசல்ட் இஸ் அவுட்டுங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் லைக் ஐ வாசன் பிரேவ் இனஃப் டு ஓப்பன் மை மெயில் பாக்ஸ். லைக் வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட ஆரம்பிச்சேன். அப்புறம் அம்மா வந்தாங்க, அம்மாட்ட கொடுத்து லைக் மெயில் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் வந்திருக்கான்னு பாருங்க. ஸோ அப்படிதான் பார்த்தது. அண்ட் அம்மாவுக்கு என்னன்னு தெரியாது. லைக் அம்மாவை ஸ்க்ரோல் லைக் ரெஃப்ரெஷ் பண்ண சொன்னேன். ரெஃப்ரெஷ் பண்ணோடனே லைக் ஏதோ புதுசா வந்திருக்குது. யார் அனுப்பியிருக்காங்கன்னா பிஜிபின்னு வந்திருக்கு. நாங்க ஓப்பன் பண்ணி ஏன்னா பிஜிபி ஸோ ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு வந்து பெங்களூர் மட்டும் தான் ரிசல்ட் வருது. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க.
அண்ட் ஃபர்ஸ்ட் வேர்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸும் படிச்சாங்க. ஃபோனை வாங்கிட்டேன். ஃபோனை வாங்கி லைக் ஐ வென்ட் த்ரூ த மெயில் லைக் ஒரு 3-4 டைம்ஸ் ரிப்பீட்டாக படிச்சிருப்பேன். ஸ்டில் டிடன்ட் லைக் ஏபிள் டு பிலீவ். லைக் ஐஎம்பியோட ஹோம் பேஜுக்கு போய் அதுல நம்ம கிரெடென்ஷியல்ஸை போட்டால் ரிசல்ட் வரும். அங்க ஒரு 3 தடவை போட்டு கன்ஃபார்மா வந்திருக்குங்கிற அதையும் 3 தடவை ஸ்கிரீன்ஷாட் வேற எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் லைக் ஐ கேம் டு த ரியலைசேஷன் ஐ கெட் இன் டு த காலேஜ். ஸோ கரெக்ட். செம்மையான த்ரில்லிங்கான மொமெண்டா தான் இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யாரு தான் நீ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ரிவீல் பண்ண உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்கலான்னு இருந்தேன். ஸோ நீயே சொல்லிட்டோம், அம்மா தான் மெயிலே ஓபன் பண்ணிருக்காங்க. அம்மா மெயில் ஓபன் பண்ணாங்க. பட் மை ஃபர்ஸ்ட் கால் வாஸ் டு மை சீனியர் விஷ்ணு சாஜி. ஸோ ஹீ லைக் இவர் வந்து லைக் என்னோட 1 year சீனியர் காலேஜ்ல. வி போத் பிளேட் பேஸ்கெட் பால். லைக் ஒரே சைடு தான் விளையாடுவோம். அண்ட் லைக் கைண்ட் ஆஃப் வி போத் டிட் எவ்ரி திங் இன் காலேஜுங்கிற மாதிரி. வை ஐ கால் ஹிம் ஃபர்ஸ்ட்னா ஹீ ஹெல்ப் மீ வித் மை எஸ்ஓபி. அதாவது சப்மிட் பண்ற அன்னைக்கு காலைல 3 AM வரைக்கும் ஹீ சாட் வித் மீ, ரிவ்யூட் மை எஸ்ஓபி ரிப்பீட்டட்லி. அண்ட் அவர் வந்து கடைசியா வந்து லைக் 3 o'clock வந்து ஓகே ஃபைனலைஸ் பண்ணலாம், அவரோட ஃபைனலைஸ் பண்ணி தான் சப்மிட் பண்றதுக்கு எடுத்து வச்சேன். ஸோ ஐ கால் ஹிம் ஆஃப்டர் தட். ஓகே, அவரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ப்ரோ லைக் ஆக்சுவலி என்ன தவிர என்ன சுத்தி இருந்த எல்லாருமே வாஸ் கன்வின்ஸ்ட் ஆஃப்டர் மை இன்டர்வியூ ஐ எம் கெட்டிங் இன். லைக் அவருமே இன்டர்வியூ முடிச்சோன்னு சொன்னப்ப யூ காட் இன்னாரு. லைக் டைம்ல ஸ்டாஃப்ஸ் 3 பேர்ட்ட சொன்னா எல்லாருமே வந்து யூ காட் இன் அப்படிதான் சொன்னாங்க. ஸோ தேவர் லைக் நான் அப்பயே சொன்னேன்ல லைக் யூ ஆர் த ஒன் அப்படிங்கிற மாதிரி போச்சு. பட் ஆஃப்டர் தட் லைக் விளையாடும் போது லைக் வி வர் பிளேஃபுல் லைக் ஸோ லைக் இட் மைட் ஹவ் பீன் அ ஸ்பேம் அப்படிங்கிறதெல்லாம் திரும்ப வந்துச்சு. இட் வாஸ் பிளேஃபுல். பேரண்ட்ஸ் எவ்வளவு ப்ரௌடா இருந்தாங்க? ஸோ அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது? ஸோ பேரண்ட்ஸோட ரியாக்ஷன்னா லைக் ப்ரோ டு பி ஹானஸ்ட் லைக் தே டோன்ட் நோ அபவுட் த ஸ்கூல். லைக் காலேஜ் பத்தி இன்னுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களோட மைண்ட் செட் ஸ்டில் கையில சம்பளத்தை விட்டுட்டு லைக் படிக்க போறேங்கிறான். லைக் தே ஆர் ஸ்டில் ட்ரைங் டு கன்வின்ஸ் மீ நாட் டு கோ. லைக் இதான் நடந்துட்டு இருக்குது. பட் ஐ வான் த கான்டெஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியாச்சு. ஸோ லைக் தே கேம் டு ரியலைசேஷன் ஹீ இஸ் கோயிங் டு ஸ்டடி. ஓகே ஓகே. ஸோ நம்ம அப்படியே ஒரு டைம் மிஷின் வழியா நம்ம எடுத்த உடனே நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ண அப்படி இப்படின்லாம் வந்து இல்லாம ஜஸ்ட் ஒரு பாஸ்ட்ல போயிட்டு ஸ்கூல் டேஸ்ல நீ டாப்பரா இல்ல லாஸ்ட் பெஞ்சா இல்ல மிடில்ல உட்காந்துன்னு அப்படியே இருக்கிறத தெரியாம இருந்துட்டு போயிடணுன்ற மாதிரி கேட்டகரியா எப்படி? ப்ரோ ஐ எம் ஃப்ரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நான் அதை ஓப்பனா சொல்றேன். ஸோ லைக் 10th என்னோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 92.2. லைக் ஜென்ரலா இட் உட் பி அ டாப்பர் ஸ்கோர் கரெக்டா. பட் ஆனா என்னோட ஸ்கூல்ல லைக் பாத்தீங்கன்னா ஐ வாஸ் லைக் அவுட் ஆஃப் 100 லைக் 60th ரேங்க் அந்த ரேஞ்சில் தான் நான் இருந்திருப்பேன். பட் ஐ நெவர் கன்சிடர்ட் அபவுட் ரேங்க்ஸ் அந்த அளவுக்கு ஸ்கூல்ஸ்ல நான் இது பண்ணிட்டது இல்லை. அண்ட் 12th பார்த்தீங்கன்னா லைக் ஸ்கூல்ல டாப் 10 பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸுங்கிற மாதிரி எடுத்து வச்சதில் நான் இருந்தேன். பட் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஐ மிஸ்ட் ஆன் மை 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ். Like that hurt a lot in CAT as well. And college la like again like I was able to be in top 5 of the batch and along with my extracurricular activities. But book னு உட்காந்து புக்லயே வச்சு படிச்சிட்டு இருக்கிற ஆள் இல்ல நானு. But I can understand what it is there. ஓகே. ஆனா ஐ திங்க் பீப்புளுக்கு ஓகே நான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அஃபிஷியல் ஸ்பேஸ்ல நீ வந்து அப்போ ப்ரெஷராக ஜாயின் பண்ண. ஸோ ஆல்மோஸ்ட் 3 years நினைக்கிறேன், 3+ yearsக்கு வந்து ஜூனியராக ஒர்க் பண்ணேன். ஸோ பட் அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்துட்டு பர்சனலாக ஐ நோ தட் நீ நிறைய சொல்லியிருக்க அந்த மாதிரி எனக்கு ஆப்டிடியூட்லாம் எனக்கு வந்து நேச்சுரலாகவே வரும் அப்படின்ட்டு. ஸோ அது எப்படி உனக்கு பில்டப் ஆச்சா? இல்லைனா நீ அதுக்கு எதனா ஸ்பெஷலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பியா இல்லை எப்படி அது? இல்லை ப்ரோ நான் ஸ்பெஷலாக ஒர்க் அவுட் பண்ணி தனியாக அதுக்குன்னு எதுவும் பில்ட் பண்ணதெல்லாம் இல்லை. பட் ஜென்ரலாக லைக் மேக்ஸ் வந்து லைக் வீட்டில் எல்லாத்துக்குமே வரும். லைக் ஆட்டோமேட்டிக்காக லைக் மேக்ஸ் வாஸ் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் ஃபார் மீ. அண்ட் ஆப்டிடியூட்னு பொறுத்த வரைக்கும் லைக் ஏதாச்சும் கொஸ்டின் கேச்சுன்னா ஐ டென் டு சால்வ். லைக் இதுக்காக போய் சர்ச் பண்ணி சால்வ் பண்ண மாட்டேன். பட் இஃப் ஐ கெட் அ கொஸ்டின் ஐ டென் டு சால்வ். லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காலேஜில் லைக் ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் ஒருத்தர் சார் கொடுத்தாரு. லைக் கொஸ்டின் நான் சொல்லலாம் இல்லை ப்ரோ. லைக்
கேன் ஐ டேக் த ஹோல் கொஸ்டின்? இதுல பெருசா ஓகே எதுவுமே இல்லை, இது வேணா பேசு. ஓகே. ஸோ லைக் கொஸ்டின் வந்து சிம்பிள் தான். லைக் தேர் ஆர் 1000 ரூம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் போற பர்சன் வந்து லைக் assume every door is closed and first போற பர்சன் வந்து லைக் open all the doors and second போற பர்சன் multiples of 2. if the door is open னா க்ளோஸ் பண்ணுவாங்க, க்ளோஸ்னா ஓப்பன் பண்ணுவாங்க. So similarly after 1000 people going in a row, like how many doors will be open, how many doors will be closed? Like first time கேட்கும்போது I took around 6-7 hours உட்காந்து இதை சால்வ் பண்ணேன் to find the answer. So அது மாதிரி like if I find some aptitude questions, I will sit and solve like as long, like எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறதுலாம் இருக்கு பண்ண மாட்டேன். I will sit and solve. But yeah, like that's how my aptitude got. இல்ல நான் எதுக்காக இந்த ஒரு கொஸ்டின் கேட்டேன், ஒரு கிரிப்டிக் கொஸ்டின் தான். Mhm. ஸோ நீ சொன்ன இந்த மாதிரி வந்து 10th and +2 சின்ஸ் யூ ஆர் ஃப்ரம் நாமக்கல் வந்து மோர் ஆஃப் ரோட் மெமரைசேஷன் அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். பட் ஆப்டிடியூடுன்றதே என்ன அப்படின்னா வந்து ரோட் மெமரி இல்லாம நீ எப்படி வந்து அப்ளை பண்றன்ற ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம் தான் அது. ஸோ இப்போ நீ அங்கேருந்து அந்த ஒரு ரீஜன்லேருந்து வர நீ, அப்போ இந்த ஆப்டிடியூடுன்றதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணுமா, இல்லை இது எப்படி அது உனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு? ஜஸ்ட் தட் இன்னும் உன்னோட ஜேர்னியை வந்து நான் காப்பி அடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, ஸோ ஏர்லி டேஸ்லயே ஸ்கூல் டேஸ்லயோ இல்லை ஸ்கூல்லேருந்து காலேஜ் ஏர்லி டேஸ்லயே வந்து இந்த மாதிரி ஒரு தனியாக இது வந்து ஒரு கேம் மாதிரி வந்து கேமிஃபை பண்ணி அதெல்லாம் பண்ணணுமா, இல்லை எப்படி உனக்கு நடந்தது அது? ப்ரோ லைக் எனக்கு வந்து லைக் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பில்ட் இன் மாதிரி எனக்கு வந்துருச்சு. பட் ஆஸ் யூ செட் லைக் இட்ஸ் நாட் த சேம் ஃபார் எவ்ரி ஒன். லைக் எப்படி பில்ட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா லைக் ஃப்ரம் ஸ்க்ராச் ஹானஸ்டா ஐ ஹாவ் நோ ஐடியா. பிகாஸ் லைக் ஐ டோன்ட் நோ வேர் ஐ காட் த பேசிக்ஸ். ஆனால் எனக்கு இருந்துச்சு. பட் வென் எவர் ஐ கெட் கொஸ்டின்ஸ் லைக் ஐ ட்ரை டு சால்வ். ஸோ ஆனால் லைக் ஒன் திங் ஐ நோட்டிஸ்ட் டியூரிங் மை கேட் ப்ரிப்பரேஷன், ரிப்பீட்டடாக சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லைக் வி கெட் டு லைக் ஃபைண்ட் தோஸ் ட்ரெண்ட்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ மேபி லைக் கன்சிஸ்டண்டா இருந்தா லைக் இட் கேன் ஹெல்ப் தெம் டு ரீச் எ லெவல். ஓகே. ஸோ ஆனால் நீ இந்த ஆப்டிடியூட் வந்து காலேஜ் டேஸ்ல தான் பிக்கப் பண்ண, கரெக்டா? ஸ்கூல் டேஸ்ல இல்லை? ப்ரோ ஸ்கூல்லேயே இருந்துச்சு. பட் எகைன் எங்க ஸ்கூல்ல இதுக்கு வந்து பெருசா வேல்யூ கிடையாது. ஸோ லுக்கிங் பேக் அகைன், எந்த ஒரு ஸ்மால் ஹேபிட் நீ பிக் பண்ண ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ, எது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன்? சார் யா ப்ரோ லைக் நாட் கிவிங் அப். லைக் ஆஸ் ஐ செட் லைக் ஒரு கொஸ்டின் எடுத்தேன்னா ஈவன் இஃப் டேக்ஸ் மீ 2 days 3 days, லைக் ஐ டோன்ட் ஸ்ட்ரெயிட் அவே கோ ஃபார் சம் ஒன் டு கெட் த ஆன்சர். ஐ ட்ரை டு சால்வ் இட் ஆன் மை ஓன். லைக் அந்த ஒரு ஹேபிட் லைக் மேட் எ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் கண்டிப்பா. ChatGPT யூஸ் பண்ணியா அப்போ கேட்லாம்? சார் ப்ரோ நான் ChatGPT வந்து என்னோட மார்க் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணேன். லைக் ஆன்சர்ஸ் பார்க்க நான் எங்கேயுமே யூஸ் பண்ணல. சரி, நம்ம இப்போ ஸ்கூல் காலேஜ் தாண்டி ஸோ கரியருக்கு வருவோம். ஸோ உன்னோட கரியர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, அப்படியே கச்சாமச்சான்னு இருந்தது. ஸோ அது எனக்கு நீ பிளான் பண்ணியா எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நீ வந்து நாமக்கல் நீ ஒரு டாப்பரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க சேர்த்துப்பேன். ஓவர் கம்ஸ் ஃப்ரம் நாமக்கல், அதுதான் வந்து அஜெண்டாவா இருந்திருக்கும். ஸோ நீ சொன்ன கொஞ்சம் ஜேஇல வந்து ஃப்ளாப் ஆச்சு அப்படின்ட்டு நீ வந்து மெக்கானிக்கல் எடுத்த, நீ ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம், சம்பந்தமே இல்லாம ஐடிக்குள்ள வந்த. பட் யூ டிட் பிக் அப் தி கோடிங். ஸோ அந்த இடத்துல வந்து நீ வந்து ஃபங்க்ஷனலா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஆர்பி சிஸ்டம் எஸ்ஏபிக்குள்ள வர, அங்க வந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றத வந்து நீ ஒரு டிஜிட்டலா கஸ்டமைஸ் பண்ற ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷனுக்கு. அங்க இருந்து சம்பந்தமே இல்லாம இப்போ வந்து மேனேஜ்மெண்ட்க்கு போற. ஸோ ஐஐஎம்பின்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ எனக்கு என்னன்னா, இப்போ எது நீ பிளான் பண்ண இந்த கரியர்ல எந்த மொமெண்ட் வந்து உனக்கு தோணுச்சு யூ ஹேவ் டு குவிட் திஸ் ஐடி அண்ட் மூவ் ஆன் டு தி ஐஐஎம்பின்றது? இல்லை நீ எதனா இல்லை நீங்க நினைக்கிறது தப்பு, நான் வந்து கரெக்டா தான் வந்து இடன் இதுல விஷயம் இருக்கு, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நீ சொல்றியா? ப்ரோ இல்ல லைக் ஆக்சுவலா லைக் நன் ஆஃப் மை லைஃப் இஸ் பிளான்ட். இல்லை இப்படிதான் போகணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இஃப் யூ ஆஸ்க் அ 15-year-old மை செல்ஃப், ஐஐடின்னு என்னன்னு தெரியாது. லைக் ஆஸ் ஐ செட் லைக் மை ஆரிஜின் லைக் மை ரூட்ஸ் ஆர் இன் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ லைக் அங்கேயே தான் உள்ள வந்தது அண்ட் ரூரல் ஏரியா. ஸோ லைக் எக்ஸப்ட் ஸ்கூல் ஒன்றுமே தெரியாது.
like honestly, like I didn't even participate in any of the competitions like school timeல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் 12th பிகாஸ் ஆஃப் த நீட், நான் அந்த நீட் வந்து அப்பதான் மேண்டேட்டரியா கொண்டு வந்ததுனால இன்ஜினியரிங் ஒரு எக்ஸாம் இருக்குன்னு தெரிஞ்சு. ஸோ தட்ஸ் த டைம் ஐ லுக்ட் இன் டு இட் அண்ட் தென் ஃபவுண்ட் லைக் ஜேஇன்னு ஒன்று இருக்குது, அதை முடிச்சா இந்த மாதிரி ஐஐடி காலேஜஸ் கிடைக்குங்கிறது தெரியும். அண்ட் ஐ புட் மை ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் ஜேஇ ரேதர் தென் மை 12th பப்ளிக். அப்போ ஐ கிளியர்ட் மை மெயின்ஸ், ஜேஇ மெயின்ஸ் நான் கிளியர் பண்ணேன். And around 12 lakhs people's I was ranked somewhere between like 1,16,000 and I had an opportunity to write JEE Advance. JEE Advance on the ரெண்டு paper, like I wasn't ready to tackle that, like after one after the other, like over 3 years again after another 3 years வந்து tackle பண்ண எனக்கு like mind இல்ல, like proper preparation அப்ப இல்ல. So that's the one of the reasons I took a like coaching இப்ப, like that's one of the reason. And again like JEE வந்து ப்ராப்பரா எனக்கு ஈல்டு கொடுக்கல, அதாவது என்னால் பண்ண முடியல அந்த 3 monthsல. I tried with my family to get a drop year and do JEE again, but வீட்ல அதுக்கு அக்செப்ட் பண்ணல. ஸோ வீட்ல அக்செப்ட் பண்ணாதனால I had to like get into any college available. எனி காலேஜ் அவைலபிள்ங்கும் போதும் லைக் மை ஆஸ்பிரேஷன் அப்போ வந்து ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் தான், ஏரோநாட்டிக்கல் ஏவியானிக்ஸ் தான். ஐ வாண்டட் டு பில்ட் அ ஃப்ளைட், அப்படிதான் இருந்தேன் அந்த டைம்ல. ஸோ லைக் என்னோட 12th கட் ஆஃப் வந்து லைக் 160s தான் இருந்துச்சு. அண்ட் நன் ஆஃப் த பிக் காலேஜஸ் ஐ டிடன்ட் கெட் இன். அண்ட் நான் எனக்கு இருந்த காலேஜஸ் எதுலையும் இந்த கோர்ஸ் இல்லை. ஸோ வாட்ஸ் ஆல்டர்னேட் ஃபார் தட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பில்டிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அந்த இதில் வந்துருச்சு. ஸோ கெட் இன் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அண்ட் மை காலேஜ் லைஃப் கேவ் மீ அ லாட் ஆஃப் எக்ஸ்போஷர். பட் ஸ்டில் like 21-old me and கேட்டிங்கன்னா he doesn't know there is exam called CAT, he doesn't know there is a institution called IIM லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. பட் அந்த டைம் I was able to go out for a lot of competitions, like apart from education I put into lot of extracurriculars. And placement again, like COVID played a real part there. And like I graduated in 2021 peak COVID batch. So none of the mechanical companies were ready to hire. அதையும் மீறி ஹையர் பண்ண எல்லாரும் கிவிங் மீ லைக் பேக்கேஜஸ் அரௌண்ட் 10,000 to 12,000 per month. எகைன் வீட்டில் ப்ராப்ளம் ஆச்சு. லைக் நம்ம இங்கே பே பண்ணுறது, லைக் நம்மளுக்கு கீழே ஒர்க்கர்ஸுக்கு பே பண்ணுறது அதிகமாக இருக்குது, வை டு யூ வாண்ட் டு கோ அண்ட் சிட் இன் லெஸ் பேயிங் ஜாப்ங்கிற மாதிரி பேச்சு வந்துச்சு. அண்ட் அகைன் டிசிஎஸ் வந்து என்கியூடி சும்மா லைக் ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கு தான், லைக் ஐ ஜஸ்ட் ட்ரைட் இட், தட் கிளிக்ட் அவே அண்ட் இன்டர்வியூ வந்துச்சு. ஸோ I performed an interview, like they gave me an offer letter which is like twice the salary of what I'm getting in mechanical field. So I just straight away took the offer. And luckily they gave me some SAP MM. Family already SAP MM members work பண்ணிருந்தாங்க. So I was able to get understanding. அதனால I took the project and went with it. But CAT எப்படி வந்துச்சுன்னா, when I switched my companies, there is a switch with my technical skills as well, like from SAP to Kinaxis. I kind of understood like bothலையுமே வந்து I am consulting. Just the technology வேற, tools வேற, like business methodologies வேற. So again like நான் இப்போ வெறும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வச்சு நான் கரியரில் மூவ் பண்ணா I didn't think like it was much of a big leap சடனாக கிடைக்கும்னு, லைக் ஆஸ் இன் 2 or 3 yearsல. ஸோ இஃப் ஐ வாண்டட் சம்திங்னா என்ன பண்ணலாம் சர்ச் பண்ணும்போது ஐ கேம் அக்ராஸ் கன்சல்டிங் ஜாப்ஸ், லைக் நாட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங், லைக் பிஸ்னஸ் கன்சல்டிங், லைக் மெக்கின்சி, பெயின்ஸ், பிசிஜி கம்பெனிஸ் மாதிரியெல்லாம். அண்ட் தென் லைக் ஐ லுக் இன் டு இட் ஹவு டு கெட் இன் டு தோஸ் கம்பெனிஸ்ங்க பார்க்கும்போது தான் லைக் ஐ கேம் டு நோ அபவுட் IIMs and I came to know about CAT. And like around I took 1 month to decide whether I should write or not. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் like took a CAT coaching and then like started my CAT journey from there. ஓகே, அப்போ இப்போ வந்து உனக்கு ஃப்ளைட் பில்ட் பண்ணணுன்ற ஆசை போயிடுச்சா? Bro, like when I completed my engineering, like அது அப்படியே போயிடுச்சு. லைக் பிகாஸ் லைக் நிறைய கோகார்ட்ஸ் நான் மேனுஃபேக்சர் பண்ணேன், லைக் பில்ட் பண்ணேன் காலேஜ்ல. அண்ட் இட் கைண்ட் ஆஃப் ஃபன். நான் எதுக்கு அந்த கேள்வி கேட்டேன்னா, சோ we have another route, டெக்னிக்கல் ரூட் இருக்கு. நீ எம்எஸ் படிச்சிருக்கலாம். So இன்னுமே நீ வந்து because there are so many avenues in front of you. So அதை விட்டுட்டு நீ வந்து கன்சல்டிங் சூஸ் பண்ற அப்படின்னா SAP போர் அடிச்சிடுச்சோ?
ஸோ எந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ல வந்துட்டு நீ கன்சல்டிங் தான் அப்படின்னு சூஸ் பண்ணியா? பிகாஸ் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ரூட்ல ஆல்டுகெதர். ஸோ மெனி கண்டிப்பா வுட், ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரை பண்ணாத விஷயம்லாம் கிடையாது. பட் உன்னோட இதுல வந்து எப்படி ட்ரிகர் ஆச்சு? இல்லை எதுதான் இன்ஸ்பயர் ஆனியா அந்த மாதிரி? ப்ரோ டு பி ஹானஸ்ட் லைக் எனக்கு கம்பெனி ஸ்விட்ச் ஆகும்போது இஃப் தே ஹேவ் லைக் கெப்ட் மீ இன் எஸ்ஏபி நான் இந்த பார்த்து யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டேக் வாட் இஸ் த காமன் பிட்வீன் மை போத் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி மை என்ஜிஓ எக்ஸ்பீரியன்ஸ். லைக் அங்கே ஒரு லீடர்ஷிப் ரோல் அந்த எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது லைக் ஐ தாட் திஸ் மைட் பி அ ரைட் டைரக்ஷன் ஃபார் மீ. ஸோ வை நாட் கிவ் இட் அ ட்ரை. லைக் ஏன்னா லைக் நான் கம்ப்ளீட்டா ஜாபை குவிட் பண்ணிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல, லைக் சீரியஸ் எல்லாம் பண்ணல. ஐ வாண்டட் டு கிவ் இட் அ ஜென்யூன் ட்ரை. கிடைச்சிச்சுன்னா லைக் ஐ வில் ஸ்விட்ச் ஓவர், அப்படிதான் பண்ணேன். என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஒரு லீடே கொடுத்துட்ட நீ. ஸோ ஐ டோன்ட் நோ தட் அந்த நீ எஸ்ஐபியில் இருக்கும் போதே நீ வந்து வீக்கெண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக ஒரு ஒரு மித்து இருக்கும். ஸோ ஐடி பசங்கன்னா வீக்கெண்டில் வந்து குடிச்சிட்டு சுற்றுவானுங்க, பார்ட்டி பண்ணுவானுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, அது ஒரு மித்து தான். பட் நான் உன்னை பார்க்கும்போது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு வியப்பாக இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த யங் ஏஜ்லேயே நீ வந்து ஒரு என்ஜிஓ மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்துல பண்ற. அங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுல நீ வந்து கீழே இருந்து படிப்படியா மேல போற. அண்ட் தென் போய் பசங்களுக்கு வந்து சொல்லித்தர. வந்து தூரமா எங்க எவ்வளவு தூரம் போனாலுமே சென்னையில வந்து ஒரு 1 hour 2 hours வந்து நீ டிராவல் பண்ணிட்டு கன்சிஸ்டண்டா வந்து அவங்க 10th ஸ்டாண்டர்ட், நாட் ராங் 10th நினைக்கிறேன், 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு வந்து நீ பாடம் சொல்லித்தர, ஏழை பசங்களுக்கெல்லாம். ஸோ அங்கிருந்து நீ அங்கேயே வந்து நீ படிப்படியா மேல ஏறுற. ஸோ இந்த டீச்சிங் அண்ட் லீடர்ஷிப், இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அதர் தென் யுவர் அஃபிஷியல் ஸ்பேஸ்ல இது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது உனக்கு? இதுல எதனா ட்ரிகர் கிடைச்சதா? ப்ரோ கண்டிப்பா Talk லைக் about the mat. எனக்கு Talk about the mat. So because the credit also should go to them, if I'm not wrong. obviously like MAD has a huge credit here. So like MAD வந்து like again மேட்னா என்ன அப்படின்னு ஒரு பிரீஃபா சொல்லிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணு. yes sir. Yeah bro, like MAD வந்து make a difference, like a short form is MAD. Like MAD is actually aptara name, like we kind of have like motive, like some end point வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்குது. It is to see all the people who are under the poverty line to be able to self sufficientங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். ஸோ பேசிக்கலா லைக் வாட் தே டூனா லைக் they associate with the underprivileged or children who are in need of care and protection சொல்லுவோம். With them from the age of 10 to 28, like we will help them with their academics. We will guide them through their careers and get them a proper job to self-sustain themselves. Like this was like in around 2008லயே வந்து இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் தேர் ஃபார் அ லாங் டைம். பட் லைக் ஈவன் எனக்கும் அது வந்து இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரியாது ப்ரோ. லைக் பேசிக்கலி லைக் வென் ஐ ஜாயின் மை காலேஜ், ஜேஇ முடிச்சு வந்திருந்தபோது லைக் தேர் வேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மீ டு டேக் சம் கெஸ்ட் லெக்சர்ஸ் இன் ஸ்கூல்ஸ். எப்படி நான் ஜேஇ பண்ணேன் அதெல்லாம். பட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து கோயம்புத்தூர். ஐ ஹேட் டு ட்ராவல் ஃப்ரம் சென்னை டு கோயம்புத்தூர். Since like the my academies வந்து like they wanted, like they are asking me to do this, like obviously they are going to pay for travel now. But when they are going to pay for travel, they wanted me to cover some topics, 1 or 2 topics. So நான் போய் எடுத்தேன். like kids were very much eager to learn from me. They asked me to continue அங்க. So it kind of went for 1 year, like they will take over my travel charges. நான் போயிட்டு டீச் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் செகண்ட் இயருக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஒன்ஸ் ஐ எம் டன் வித் மை எஜுகேஷன், ஐ வாண்டட் டு லைக் ஸ்டெப் பேக் இன் டு தட். பட் அகெயின் என்னால் ஜேஇக்குள்ளே போக முடியல பிகாஸ் ஐ வாஸ் நாட் இன் டச் வித் த சிலபஸ். அதுதான் மெயினானது. அண்ட் ஒன் திங் லைக் விச் ஐ எம் கான்ஃபிடென்ட்னா அகெயின் ஆப்டிடியூட் வந்துச்சு. ஸோ ஐ வாண்டட் டு டூ ஃப்ரீலான்சிங் இன் ஆப்டிடியூட். காலேஜஸில் அப்ரோச் பண்ணேன், என் காலேஜ்லேயே அப்ரோச் பண்ணேன். பட் தே வேர் வித் சம் வெண்டாஸ் வெளில இருந்து எடுத்திருந்தாங்க. ஸோ லைக் ஐ டென்ட் கெட் மச் ஆஃப் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ கேம் அக்ராஸ் மேக் அ டிஃபரன்ஸ். ஸோ ஐ ரெட் அபவுட் இட். லைக் இது மாதிரி லைக் கிட்ஸ், அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கணுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க.
again like I am not doing this for money and all, like என்னோட டைமும் அந்த என்னோட ஸ்கில்ஸை வந்து லைக் வச்சிருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை ட்ரை பண்ணேன். ஸோ it felt like why not help these kids rather than like helping a classroom out of 50 like where 2 or 3 gonna listen. So போனேன், like they had an interview, like they had a very structured interview, everything to like filter out. So it was like very pleasant and like it was like honestly I was very inspired with them. So join பண்ணேன். I started taking 10th standard max class for 9 kids, and out of those 9 kids, to be honest, like their staffs are like they were like 8 of them will not going to pass their public exams, but I was confident like they will be like they will clear their exams, and out of 9, 8 clear the exams on the year. So that was a big win for me, like which made me continue next year. And like they also asked me to step into leadership role. I took a leadership role for shelter operations, and it had lot of like hindrance. லைக் சம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் பெர்மிஷன் வாங்கணும்னு இருந்துச்சு. லைக் ஒவ்வொரு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போது லைக் அதுல இருந்து என்ன அவுட்புட் வருதுங்கிறத பாக்குறதுல இருந்து, லைக் வாலண்டியர் எப்ப அந்த கிளாஸ்க்கு அவைலபிளா இருப்பாங்க, அவங்க சடனா அவைலபிள்னா வேற யார் இருக்காங்க, லைக் இது எல்லாத்தையுமே வந்து ஐ ஹேட் டு மேனேஜ். அண்ட் தட் கேவ் மீ கிளாரிட்டி அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் ஹவு டு ஹேண்டில் அ டீம். ஸோ தட்ஸ் ஒன் திங் லைக் ட்ரிகர்ட் லைக் கைண்ட் ஆஃப் ட்ரிகர்ட் மை இன்ட்ரெஸ்ட் இன் லைக் லீடர்ஷிப் ரோல்ஸ். இல்ல கன்சல்டிங் ரோல்ஸுமே லைக் இட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் மீ லைக் ஹவு வி கேன் மேனேஜ் வித் அ லெஸர் ரிசோர்ஸ். ஸோ தட்ஸ் ஹவு மேட் பிளேட் அ வெரி பிக் ரோல் இன் திஸ் டிசிஷன். So that is a, I think that is a uniqueness in you. And உன்னோட ஜேர்னியை வந்து என்ன பார்த்தாங்க அப்படின்னா, ஐ திங்க் நார்மலான ஒரு லைஃப் இல்லை. ஸோ ஒரு 5 days வந்து ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் 2 days வந்து லீஷராக பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த 2 daysமே வந்து ஐ திங்க் யூ காட் பிஸி இன் யுவர் லைஃப். இந்த மாதிரி ஒரு பர்பஸ் உனக்கு இருக்கு, கரெக்டான ஒரு நீ தனியாகவும் போகாம அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷனை சூஸ் பண்ணி ஐ திங்க் ஸ்ட்ரக்சர்டா போனது வந்து ஐ கேன் சி தட். ஸோ கம்மிங் பேக் டு தி கோர் ஆஃப் தி டாபிக் கேட். ஸோ பிரீஃபா ஃபார் தி ஆடியன்ஸ் சே, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இன்னுமே கேட்னா என்னன்னு தெரியாது, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு எக்ஸாம்ஸ்ல. ஸோ நீ சொன்னல இந்த ஜேஇக்கு வந்து மெயின்ஸ் அட்வான்ஸ் இருக்கிற மாதிரி கேட்டோட பேசிக்ஸ் என்ன? ஸோ யாரெல்லாம் வந்து கேட் உள்ள வரலாம்? கேட் படிச்சா என்ன, எதுக்காக கேட் ஃபர்ஸ்ட் படிக்கணும், அந்த ஸ்கோர் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், மினிமம் கிரைட்டீரியா என்ன, கேட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எக்ஸாம்ஸை தாண்டி வந்து என்னென்னலாம் வந்து லைக் இன்டர்வியூ என்னென்னலாம் பண்ணலாம், வேற என்னென்ன காலேஜஸ்லாம் நம்மளுக்கு இருக்குன்ற மாதிரி ஒரு டீப்பா ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். லைக் பர்சன்டைல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, நெகட்டிவ் டெஸ்டிங், நெகட்டிவ் ஸ்கோரிங்ஸ் எதுனா இருக்கா, அந்த மாதிரி நீ சொல்லு. கண்டிப்பா. ஓகே ப்ரோ, கேட் இஸ் லைக் காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட். லைக் பேசிக்கலா வந்து ஆல் எம்பிஏ காலேஜஸ் வந்து கண்டிப்பா இந்தியாவில் இருக்கிறது வந்து கேட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எக்ஸப்ட் ஃபார் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ். Like that's the top college in India. அது வந்து like only accept GRE அந்த இது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, GRE GMAT. So yeah, rest of that like எல்லா இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ், மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ்ல இருக்க MBA ப்ரோக்ராம்ஸ், அதர் பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் ஸ்டேட் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே வந்து கேட் கோர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ கேட் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி லைக் யூ ஹாவ் டு ஹாவ் அ அண்டர் கிராட் டிகிரி. அண்டர் கிராட் டிகிரியோட ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட யூ ஆர் எலிஜிபிள் டு apply and appear for CAT. And CAT structure, it has 3 sections. First section வந்து VARC, verbal ability and reading comprehension. Second section வந்து DALR, data interpretation, logical reasoning. And third section வந்து quantitative ability. So apart from CAT, like நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு ப்ரோ, லைக் MBAக்கு லைக் NMAT, ZAT, SNAP எல்லாமே இருக்கு. பட் யூனிக் டு கேட்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த செக்ஷன்ஸ் ஆர்டர் வந்து இந்த ஆர்டர், லைக் வி கேனாட் சேஞ்ச் எனி ஆர்டர்ஸ். ஃபர்ஸ்ட் விஆர்சி தான் எடுக்கணும், அடுத்து டிஏஎல்ஆர் தான் எடுக்கணும், அடுத்து குவான்ஸ் தான் எடுக்கணும். அண்ட் ஈச் செக்ஷன் ஹேஸ் 40 minutes ஹார்ட் லிமிட், லைக் அதை தாண்டி போகாது. அண்ட் ஈச் செக்ஷன் ஹேஸ் 20 to 20 கொஷின்ஸ், லைக் அரௌண்ட் 20 to 22 கொஷின்ஸ். டோட்டலாக வந்து 68 கொஷின்ஸ் வரும். லைக் விஏஆர்சி இப்போ கரண்டாக வந்து 22 கொஷின்ஸ், டிஏஎல்ஆர்ல 24 அண்ட் QAல 22, இதுதான் ஸ்ட்ரக்சரு.
அண்ட் இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் லைக் அவுட் ஆஃப் 4 ஆப்ஷன்ஸ் சூஸ் ஒன். இன்னொன்று வந்து டைப் இன் யுவர் ஆன்சர்ஸ். டைப் இன் யுவர் ஆன்சர்ஸ்னா லைக் விஆர்ஸ்ல வந்து ஜம்பிள் சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வி ஹேவ் டு அரேஞ்ச் தம் இந்த சீக்வன்ஸ் 5 4 3 2 1 சம்திங் அந்த மாதிரி சீக்வன்ஸ். ஆர் ஆட் ஒன் எடுத்து அந்த 5th சென்டென்ஸ் ஆட் ஒன் அது மாதிரி பிக் பண்ணி அந்த சென்டென்ஸ் நம்பர் மட்டும் போடணும். இதே டிஏஎல் குவான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூமரிக்கல் வேல்யூஸ் வந்து டைப் இன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எதுக்கு இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன்னா டைப் இன் யுவர் ஆன்சர்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் கிடையாது. ஸோ அதர் ஆல் சூசிங் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து லைக் இஃப் யூஆர் attending and it is a wrong answer na -1. If you are not attending a question na 0, and if you are attending and getting it right na you will get a +3 marks. So that's sequence. And coming to the percentile, like percentile plays a very like important role CAT or scores பொறுத்த வரைக்கும். ஏன்னா like honestly like no one will be able to score இப்போ like 68 into 3 போட்டோம்னா நம்மளுக்கு அரௌண்ட் 204 marks வரும். So it is actually really hard to score even more than 100, like more than 150 எல்லாம் like it's not possible range போயிடும். Like there are people who can score that, but அதெல்லாம் outliers. So yeah, so இந்த scores வந்து like அவ்வளோ differentiations இருக்கும். Where the percentage comes in play, like how much of people are like scored more than you, how much of people are scored less than you, அதுதான் percentage basically. So every scores will come in percentile, and based on the percentile தான் இங்க எல்லாமே வந்து first like barrier மாதிரி like you have to get your interviews now, you have to clear some percentile in overall and each sections. So this is the CAT structure. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்கோர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ப்ரொசீஜர் இருக்கும்? ஒன்ஸ் ஸ்கோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் லைக் ஈச் காலேஜ் வில் ரிலீஸ் அவங்களோட கட் ஆஃப்ஸ் கொடுப்பாங்க. லைக் விஏஆர்சியில் வந்துட்டு இஃப் யூ ஆர் அ ஜென்ரல் கேண்டிடேட் லைக் யூ ஷுட் ஸ்கோர் above 80% ஆர் 85%. டிஏஎல்ஆர்ல இந்த பர்சன்டேஜ் மேலே இருக்கணும், கியூஏல இவ்வளோக்கு மேலே இருக்கணும், அண்ட் ஓவரால் இவ்வளோக்கு மேலே இருக்கணும்பாங்க. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணவங்களால மட்டும்தான் அந்தந்த காலேஜஸ்க்கு வந்து லைக் பேசிக்கலாக அப்ளை பண்ண முடியும். இட் லைக் மெயினாக டயர் 1 காலேஜஸ்க்கு தான் அந்த க்ரைட்டீரியாஸ், லைக் டயர் 2 டயர் 3 will not have criteriasன்னு சொல்ல முடியாது, லைக் but they will accept the application and then they will filter out. பட் டயர் 1 வந்து நம்ம கேட் அப்ளிகேஷன் பண்ணும்போதே லைக் இந்த ஐஎம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த அப்ளிகேஷன் போயிடும். ஸோ ஒன்ஸ் we clear the cut off, like they will send out a mail for us to fill our SOPs. SOPஸ்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், லைக் why we are going to do MBA, like why this college எல்லா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணோம். அண்ட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுவோம், லைக் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, லைக் என்ன படிச்சிருக்கோம் எல்லாம் அதெல்லாம் ஃபில் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் வி டன் திஸ் லைக் தே வில் ரிவ்யூ திஸ் ப்ரொஃபைல். திரும்ப ப்ரொஃபைலுக்குன்னு ஒரு ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல் ஸ்கோரில் வந்து கிளியர் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ கால் வரும். லைக் பேசிக்கலி இன்டர்வியூஸ் லைக் 3rd ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கேட்டு, செகண்ட் ரவுண்ட் ப்ரொஃபைல் ரவுண்ட் மாதிரி இருக்கும், அண்ட் 3rd ரவுண்ட் வந்து லைக் இன்டர்வியூ வரும். அண்ட் சம் ஆஃப் த காலேஜஸ் லைக் ஐஎம் அஹமதாபாத், பெங்களூர், கல்கட்டா வந்து they will directly release the PI calls. அவங்களுக்கு வந்து லைக் பிகாஸ் கேட் அப்ளிகேஷன்லேயே நம்ம வந்து எல்லாமே கொடுத்துருப்போம், லைக் என்ன டிகிரி முடிச்சிருக்கோம், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ they will directly release a PI call and they will ask for a SOP. கண்டிப்பாக SOP கேட்பாங்க. SOP வந்து இன்டர்வியூக்கு யூஸ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ABC and other colleges. ஸோ ஒன்ஸ் யூ செலக்டட் ஃபார் தட் இன்டர்வியூ என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், இல்லை ரேண்டமாக தான் இருக்குமா? ப்ரோ த மோஸ்ட் ரேண்டம் பார்ட் ஆஃப் கேட்டுங்கிறது வந்து இன்டர்வியூ தான். ஸோ லைக் சம் இன்டர்வியூஸ் லைக் தே ஆஸ்க் மீ மோர் ஆன் மை இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ், லைக் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்துச்சு, லைக் மெட்டலர்ஜிலேருந்து கொஷின்ஸ், லைக் ஐ டிடன்ட் ஈவன் ரீகால் there is a subject called metallurgy like first அந்த கொஷின்ஸ் வரும்போது. ஸோ அப்படிதான் கொஷின்ஸ் இருந்துச்சு. அண்ட் லைக் தேர் ஆர் இன்டர்வியூஸ் வேர் like they focused on current affairs. And there was one interview like they specifically asked me the governor of Tamil Nadu, governor of Kerala, அப்புறம் வந்துட்டு லைக் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு ஒன் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ இஸ் கம்ப்ளீட்லி ரேண்டம் அண்ட் யா தட்ஸ் இட் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும். இன்டர்வியூனா ஒரே இன்டர்வியூ தான் இருக்குமா, இல்ல அதுக்குன்னு ஈச் காலேஜ் ப்ரோ ஈச் காலேஜ் வில் ஹேவ் செப்பரேட் இன்டர்வியூஸ். ஆனால் லைக் இன்டர்வியூஸ்க்கு வந்து தனித்தனி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. Like Ahmedabad will have their own interview, Bangalore has their own interview, Calcutta has their own interview. Like அதுக்கப்புறம் கோழிக்கோடு, இண்டோர், லக்னோ இதெல்லாமே வந்து லைக் will have separate interviews along with Mumbai, Shillong இதெல்லாம்.
and then comes tier 2 or newer IIMs னு சொல்லுவாங்க, like which are like established late after these colleges. Raipur, Ranchi, Trichy, Kashipur, and there are few other colleges. இதெல்லாம் வந்து லைக் கம்பைண்டா ஒரு இன்டர்வியூ மாதிரி நடத்துவாங்க. பட் இந்த தடவை அதுவுமே ஸ்பிளிட் ஆகி ஜாயிண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் ஒரு 4 ஐஎம் தனியா வந்துச்சு, காமன் அட்மிஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு மிச்ச 3 ஐஎம்ஸ் தனியா வந்துச்சு. இதெல்லாம் ஃபியூ அதர் ஐஎம் செப்பரேட்டாகவும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் லைக் நியூ ஐஎம் லைக் விசாகப்பட்டினம் வந்து லைக் தே ஹாவ் தேர் ப்ராசஸ். எப்படின்னா, இஃப் யூ ஹாவ் அ இன்டர்வியூ வித் ஐஎம் பெங்களூர், லக்னோ, இண்டோர்ட்டெல்லாம் கோழிக்கோடுல இருந்துச்சுன்னா தே வில் கன்சிடர் தட் பிஏ அஸ் தேர் ஓன் பிஏ. இது எதுலையுமே இன்டர்வியூ கால் இல்லைன்னா தே வில் கண்டக்ட் அ செப்பரேட் பிஏ. ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் காலேஜ் டு காலேஜ். ஒரு ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ தானே காலேஜ்ல? ஒரு காலேஜுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் பர்சனல் இன்டர்வியூ. brief about your preparation, because இந்த மாதிரி ஒரு stringent-ஆன ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐ ஆல்ரெடி போஸ்டர்ல சொன்ன மாதிரி திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீ கிராக் பண்ணிருக்க அப்படின்னா வாட் இஸ் த டியூரேஷன்? ஸோ எப்போ நீ ஸ்டார்ட் பண்ண? யூ டோல்ட் தட் யூ வென்ட் ஃபார் சம் இன்ஸ்டிடியூட். ஸோ அதை பத்தி சொல்லு, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து லைக் ஏப்ரல்ல தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ ஹேட் அ டைலமா, லைக் ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா இல்லை லைக் ஏதாச்சும் சென்டர்ஸ் போகலாமான்னு இருந்துச்சு. சென்டர்ஸ் போகணுன்னா தேர் வாஸ் none of the centers நியர்பை, அண்ட் நான் போகணுனாலும் லைக் வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் போக முடியும். ஸோ ஐ நோ லைக் வீக்கெண்ட்ஸ் மட்டும் நான் சென்டர் போய் படிச்சுட்டு வீக் டேஸ் வந்து என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். பட் எனக்கு வந்துட்டு லைக் ஐ ஹேட் அ பேசிக்ஸ் ஆன் ஆப்டிடியூட். ஸோ எனக்கு வந்துட்டு லைக் பேசிக்ஸ் நடத்தணும்னு இல்லை, பட் ஐ நீட் அ ஸ்ட்ரக்சர் ஃபார் ரிவைசிங் த டாபிக்ஸ் அண்ட் லேர்னிங் த டாபிக்ஸ். ஸோ அதுக்கு நான் செக் பண்ணிட்டு இருக்கும்போது லைக் ஐ கேம் அக்ராஸ் அ ஃபியூ கோச்சிங் சென்டர்ஸ் அண்ட் ஐ சூஸ் டைம். லைக் ஐ ஆஸ்க் சஜஷன்ஸ் வித் மல்டிபிள் பீப்புள்ஸ். எல்லாத்தையுமே கேட்டேன். லைக் டைம் வாஸ் எஸ்டாப்ளிஷ் வெல் earlier, அதனால ஸோ எவ்ரி ஒன் சஜஸ்டட், ஸோ ஐ வென்ட் ஃபார் டைம். ஆன்லைன் தான் போனேன். நான் லைக் தட்ஸ் ஈஸியர் ஃபார் மீ. லைக் காலைல டு ஈவினிங் வந்து ஐ வென்ட் டு ஆஃபீஸ், லைக் டிட் மை ஜாப். வந்துட்டு லைக் அரௌண்ட் 8:30 to 10:30 I had my class. Like on the 2 hours like I was able to prepare on weekdays, and weekends like I took mocks. Like every weekend mocks இருக்கும், and another day like mock analysis இருக்கும். So this is my routine for preparation. April to what month? என்ன டியூரேஷன் இது இந்த preparation? நவம்பர் எண்ட் வந்து எக்ஸாம் ப்ரோ. ஏப்ரல் டு நவம்பர் எண்ட். ஏப்ரல் டு நவம்பர். ஓகே. ஸோ இந்த டெய்லி ரொட்டீன்ல இப்போ ஆஃபீஸ்ல வேலை செஞ்சியா இல்லை அங்கே ஓபி அடிச்சியா? எப்படி அது ப்ரோ? ஆக்சுவலாக லைக் ஆஃபீஸில் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, லைக் ஒன்ஸ் லைக் வென் ஐம் ஸ்டார்டிங் திஸ், அங்கேயுமே வந்து நான் கினாக்ஸ் நியூ சாஃப்ட்வேர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ ஹேட் டு டூ சர்டிஃபிகேஷன்ஸ் லைக் வித்தின் லைக் அ வெரி ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைம். I had to do like around 8, 9, 10 certifications பண்ண வேண்டியதா இருந்துச்சு within 3 months of time. So like there is no option, like நான் அதை பண்ணி தான் ஆகணும் அங்க. And after that like I had to prepare for client interviews. Like client interview பண்ணி client accept பண்ணா மட்டும் தான் ப்ராஜெக்ட்ன்ட்டாங்க. And I cannot be on bench for long. ஏன்னா like if I'm in bench I have to go to office for 5 days 10 hours. So மைண்ட்ல வந்துட்டு like first I have to get some leniency with the work from home. ஸோ அதனால அங்கே ஓபி அடிக்கிற அளவுக்கு டைம் எதுவும் இல்லை ப்ரோ. பட் வென் எவர் இன் ஹோம்னா லைக் ஐ ப்ரிப்பேர்ட் வித் டெடிகேஷன். லைக் இப்போ நான் 2 hours உட்காரேன்னா ஐ டென்ட் ஹாவ் எனி அதர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதை வந்து நான் ப்ராப்பராக வச்சுக்கிட்டேன். ஸோ எந்த ப்ரிப்பரேஷன் வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ஒரு எந்த ப்ரிப்பரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மாற்றிருக்கலாம் அப்படின்னு என்ன தோணுச்சா? ஏன்னா நீ ரொம்ப டைட்டான டைம்ல தான் இருந்திருக்க. ஏன்னா சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்திருந்தாலுமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து கோட்டை விட்டுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எது உனக்கு வந்து ரொம்ப எனக்கு பிரில்லியண்டா ஒர்க் ஆச்சு, இது அதுக்கு நான் சஜஸ்டும் பண்றேன் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்றது, இது வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து சொதப்பிட்டேன், இது இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தேன் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். ப்ரோ மார்க்ஸ் அண்ட் அனலைசிங் மார்க்ஸ் வந்து ஒர்க் அவுட் வெரி வெல். லைக் அரௌண்ட் 27 மார்க்ஸ் எடுத்திருப்பேன் லைக் வித்தின் தி ஸ்பேன். எவ்ரி வீக் லைக் வீக்கெண்ட்ஸ் மார்க் எடுத்திருப்பேன். அண்ட் மார்க் நான் எடுக்கிறேன்னா லைக் ஃபுல் லென்த் மார்க் ப்ளஸ் அதுக்கான அனாலிசிஸ் இருக்கும். லைக் அனாலிசிஸ்னா லைக் ஐ லைக் டைம் வந்து லைக் தே கேவ் அஸ் செக்ரிகேஷன்ஸ்.
லைக் இதெல்லாம் ஈஸி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், இது சப்போஸ் டு பி அட்டெண்டட். இது வந்து மீடியம், லைக் யூ ஷுட் ஹவ் அட்டெண்டட் திஸ் மச் அவுட் ஆஃப் திஸ். ஹார்ட் இதெல்லாம் நீங்க தொட்டிருக்கவே கூடாது, வெரி டிஃபிகல்ட் இந்த சைடே நீங்க வந்து லைக் மச் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க கூடாதுலாம் அவங்க செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ செக்ரிகேட்டட் ஃபர்தர். லைக் ஈஸியில் வந்துட்டு இப்போ குவான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் இந்த எக்ஸாம் வந்திருக்குது, ரேஷியோஸ்ல எத்தனை வந்திருக்குது. இதை வந்து லைக் ஒரு 15 மார்க்ஸ் எடுத்திருக்கேன்னா லைக் டோட்டலா எல்லா மார்க்ஸையும் கம்பைன் பண்ணும்போது ஈஸி செக்ஷன்ல வந்துட்டு இந்த டாபிக்ஸ்ல எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, அதில் நான் எத்தனை அட்டன் பண்ணியிருக்கேன், எத்தனை கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கேன், என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் அனலைஸ் பண்ணேன். லைக் வென் ஐம் அனலைசிங் ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் வாட் ஆர் மை ஸ்ட்ராங் டாபிக்ஸ். லைக் அதுக்கப்புறம் போகும்போது ஐ ஜஸ்ட் ஸ்கிம் த்ரூ த கொஸ்டின்ஸ் டு கெட் டு மை ஸ்ட்ராங் டாபிக்ஸ் அண்ட் சால்வ் தெம் ஃபர்ஸ்ட். லைக் அது லைக் கண்டிப்பா ஹெல்ப் அ லாட். ஒன் திங் விச் டிடன்ட் ஒர்க் அவுட் வெல்னா ஐ டிடன்ட் லைக் புட் அவுட் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் ரிவிஷன்ஸ். லைக் ஹவு மச் ஆஃப் மார்க்ஸ் எடுக்கிறோமோ லைக் வி ஹாவ் டு லைக் revisit the topics like whichever we learned before. That's something like very crucial for CAT, and I kind of missed out on that. Like that had its impact in exam as well. அப்போ இந்த அனாலிசிஸ் பண்றதுல தான் நீ யூடியூப் ஹெல்ப் ஆஃப் ஏஐ கரெக்டா? கண்டிப்பா ப்ரோ. லைக் இந்த அனாலிசிஸ் வந்து லைக் அகைன் லைக் என்னால் செக்ரிகேஷன்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு. லைக் வேர் ஐ யூஸ் தி ஏஐனா லைக் இட் வாஸ் வெரி சில்லி. ஐ வில் ஃபீட் மை மார்க்ஸ் டு ஏஐ, ஆஸ்க் இட் டு லைக் ப்ரெடிக்ட் மை ஸ்கோர்ஸ். லைக் ஒவ்வொரு மார்க்ஸ் ஆட் பண்ணி லைக் ஐ வில் ஆஸ்க் இட் டு ப்ரெடிக்ட் அகைன். அப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னா லைக் ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் ஐ எம் லைக் க்ரோயிங்கா இல்லை மை மார்க்ஸ் ஆர் டிப்ரிசியேஷனா எல்லாம் சொல்ல முடிஞ்சுச்சு. ஏன்னா லைக் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் லைக் நம்பர் ஆஃப் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் ஆர் வேரியிங். ஸோ அதை வச்சு லைக் நாம் வந்து லைக் வெறும் மார்க்ஸ் வச்சுட்டு லைக் ஐ எம் ஸ்கோர்ட் அதை விட இப்போ நான் அதிகமாக எடுத்துட்டேன்னா நான் அதிகமாக தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட முடியாது. கம்மியாக இருக்குன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல ஏ ஹெல்ப் அ லாட். சூப்பர். ஸோ அப்போ என்னோட காலத்துலலாம் வந்து எக்ஸாம்ஸ் நெருங்கிடுச்சுன்னு வையேன், எங்கள் வீட்டில் வந்து கேபிள் கனெக்ஷன் வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீ ஏதாவது நெட்ஃப்ளிக்ஸ் பிடிங்கி விட்டியா இல்லை எப்படி இது? இல்லை ப்ரோ, அந்த டைமில் ஐ டிடன்ட் ஹேவ் நெட்ஃப்ளிக்ஸ், பட் அமேசான் ப்ரைமும் ஹாட்ஸ்டார் வச்சுருந்தேன். மோரோவர் ஐ ஸ்டாப்டு கேமிங் கம்ப்ளீட்லி. ஐ ஸ்டாப்டு வாட்சிங் அனிமே கம்ப்ளீட்லி. லைக் அதுக்கு முன்னாடி per week மை கேமிங் டைம் would be around 25 to 30 hours per week. I just uninstalled every game in my system. Like ஹாட்ஸ்டாரும் அமேசான் பிரைமும் வீட்டில் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ லைக் சேம் லாகின்ங்கிறனால ஐ ஜஸ்ட் பெய்ட் இட் ஃபார் இட். பட் லைக் படம் பார்க்கறது வந்து எதுவுமே லைக் நத்திங் இஸ் தேர். பட் இஃப் ஐ கெட் ஸோ டென்ஸ்டுனா லைக் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா லைக் மந்த்லி ஒன்ஸ் ஆர் 1 or 2 மூவி அவ்வளோதான். பட் மிச்சபடி கேமிங் நான் அப்ப கூட கேமிங் பக்கம் போல நீ சுத்தமா கேமிங் தொடவே இல்லை ப்ரோ. லைக் ப்ரோ December 1 I took a leave from office. அன்னைக்கு தான் திரும்ப கேம் இன்ஸ்டால் பண்ணி உட்காந்து. சரி, படம் இல்ல கேம் இல்ல ஓகே, அப்புறம் வெளியில எங்கேயும் சுத்தல. அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? இல்ல ப்ரோ, கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல. ஸோ அப்போ இதை வந்து நோட் பண்ணோம். ஓகே, அப்போ இந்த 6 months ஆஃப் வந்து நீ ஒரு தவ வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்க. ஸோ ப்ரிப்பரேஷன்ல ஸோ வீடு விட்டா ஆஃபீஸ், ஆஃபீஸ் விட்டா வந்து கேட் அப்படின்ட்டு. ஸோ ஆமா, சிபிசிடி ஒரு எக்ஸாம் டைம். ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டாச்சு. ஸோ எக்ஸாம் வந்து என்ன கேஷுவலா போனியா இல்ல டென்ஸ்டா இருந்ததா? ப்ரோ லைக் ஐ நோ லைக் ஐ வில் பி கெட்டிங் டென்ஸ்டு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா ஐ ரெஜிஸ்டர் ஃபார் என்மேட், ஜாட் எல்லாமே பண்ணியிருந்தேன். என்மேட் வந்து லைக் ஐ டுக் இட் லைக் 2 weeks பிஃபோர் கேட். அதுக்கு ஒரு 2 weeksக்கு முன்னாடியே ஐ நோ மை ஸ்லாட், லைக் எந்த ஸ்லாட்ல வந்து கேட் எக்ஸாம் எழுத போறேன்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் என்மேட்டுக்கு வந்து சிமிலர் ஸ்லாட்டை நான் புக் பண்ணிட்டேன், லைக் ஈவினிங் ஸ்லாட்டே புக் பண்ணிட்டேன். அப்போலேருந்து என்னோட எல்லா மார்க்ஸுமே வந்து என்னோட ஸ்லாட் டைமிங்லேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் என்மேட் போகும்போது லைக் தேர் வர் லைக் பஞ்ச் ஆஃப் பீப்புள் ஸ்டாண்டிங் அவுட் சைட், லைக் லைன்ல நிற்க வச்சுட்டு. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் ரிப்பீட்டிங் பீப்புள். எல்லாம் வந்துட்டு 200க்கு மேலே எடுத்துட்டா லைக் யூ கேன் கெட் NMIMS மும்பை. லைக் NMIMS மும்பை தான் வந்து டாப் காலேஜ் ஃபார் என்மேட். 200க்கு மேலே எடுத்துட்டா போதும், லைக் அது லைக் அது மாதிரி தான் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் எக்ஸாம் அதுக்குள்ள போகும் even gave me a ear plug for that exam. So like அந்த அளவுக்கு they also know like what it can do. But one thing about NMAT-னா like I had to attend all the questions. like ஒரு கொஸ்டின் நான் மிஸ் லைக் எழுதுலீங்கன்னா அடுத்த கொஸ்டின் போக முடியாது. அண்ட் இட் ஹேஸ் தட் லைக் GMAT ஸ்ட்ராட்டஜி. அது வந்து எப்படின்னா
நீங்க கரெக்டா எழுதுனீங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்து இதோட ஹார்டரா இருக்கும். லைக் தப்பா எழுதுனா அடுத்த கொஸ்டின் ஈஸியரா வரும். அதை வச்சு உங்க ஸ்கோர் வந்து அது ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ லைக் டைம் மேனேஜ்மெண்ட் தான் அங்கே ஒரு இதாக இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ஐ கம்ப்ளீட் ஐ ஸ்கோர்ட் 225+, which was a good score for that, and that gave me some confidence for CAT exam actually. So CAT வந்து லைக் ஸ்ட்ரெஸ்டா போகல. பட் தேர் வர் இன்சிடென்ட்ஸ், லைக் மெட்டல்ஸ் எதுவுமே அலோடு இல்லைனாங்க. லைக் மெட்டல் டிடெக்டர்ஸ்ல ஃபியூ திங்ஸ் லைக் டிடெக்ட் ஆகும்போது லைக் பீப்புள் வேர் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். சிஸ்டம்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. பட் யா லைக் much of like afternoon evening starting போது it was much more calmer than a morning starting மாதிரி தான் bro. எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீ ஆக்சுவலா எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் இன்னொரு எக்ஸாம் வந்து எடுத்து அதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள போயிருக்கேன்றது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட்லி நியூ ஸ்ட்ராட்டஜி ஐ ஹர்ட். ஸோ எந்த செக்ஷன் வந்து புட்டுக்குச்சி அப்படின்னு எதாவது நினைச்சியா எடுக்கும்போது? ஏன்னா நீ 3 செக்ஷன் சொல்லியிருந்த. ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு குபீர் மொமெண்ட் எதனா இருந்ததா? ப்ரோ ப்ரிப்பரேஷன்ல வந்துட்டு லைக் விஏஆர்சி டுக் அ டோல் ஆன் மீ. லைக் என்னடா நம்ம இங்கிலீஷ் இவ்வளவுதானா, லைக் நம்மளுக்கு இங்கிலீஷே தெரியலையாங்கிற ரேஞ்சுக்கு வந்து அதை கொண்டு போச்சு நிறைய இடத்துல. பட் டிஏஎல்ஆர் வாஸ் லைக் அ வெரி ஸ்ட்ராங் லைக் ஃபார் மீ. அண்ட் டிஏஎல்ஆர்ல லைக் ஈவன் இந்த எக்ஸாம் ஐ ஸ்கோர் 99.9+% வந்துட்டேன். லைக் தட் கேவ் மீ அ பூஸ்ட். பட் எக்ஸாம் எழுதி முடிக்கும் போது I was confident with VARC, I was confident with DALR, I was pretty sure with QA. Yeah, but அப்புறம் லைக் ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்தபோது QA லைக் made me feel worse. லைக் 2 கொஸ்டின் லைக் ஐ மேட் வெரி பிளண்டர் மிஸ்டேக்ஸ். லைக் ரொம்ப ரொம்ப ஈஸியா லைக் மிஸ் பண்ணிட்டேன். பட் யா லைக் தட் மேட் மீ ஸ்கேர்ட் டில் மை ஆக்சுவல் ஸ்கோர்ஸ் கம் பேக். ஏன்னா அது பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ட்ராப் பண்ணியிருந்தா நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். But everyone said like this year CAT was so tough, and that also helped me a little bit by getting my percentile higher. ஓகே, ஸ்லைட்டா இப்போ எக்ஸாம்ல இருந்து இன்டர்வியூ பக்கம் போகலாம் குயிக்கா. ஸோ இப்போ இன்டர்வியூவுமே வந்து ஒரு டஃப்பான ஒரு ப்ராசஸ், ரொம்ப ரேண்டம், அதுதான் ஸ்ட்ரக்சரே பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஸோ அப்போ உன்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அது மேடாக இருக்கட்டும், என்னன்னா வந்து நீ வீக்கெண்ட்ஸில் செலவு பண்ண விஷயங்கள், ஸோ அதெல்லாம் உனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் இப்போ வந்து நான் கேட்டேன் அப்படின்னா, காலேஜ் முடிச்சுட்டு டைரெக்டாக கேட் அட்டெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 3, 4, 5 இயர்ஸ் வந்து வச்சுக்கிட்டு போகிறதுக்கும் எதனா எட்ஜ் இருக்கா, இல்லை அதெல்லாம் எதுவும் கிடையாதா? ப்ரோ இதை வந்து 2 விதமா பார்க்கலாம். ஒன்று வெறும் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா ஒர்க் எக்ஸ் வந்து எனக்கு எங்கேயுமே எட்ஜ் கொடுக்கல. வை? பிகாஸ் என்னோட இன்டர்வியூஸ்க்கு வந்து எஸ்ஏபி டெக்னிக்கலாக தெரியாது. ஸோ வென் தே ஆர் நாட் டூயிங் தே ஆர் நாட் கோயிங் டு ஆஸ்க் மீ. அதுதான் நடந்துச்சு. பட் எங்கே எனக்கு அட்வான்டேஜாக இருந்துச்சுன்னா லைக் வென் தே ஆர் ஸ்கோரிங் மை ப்ரொஃபைல். ஸோ லைக் இன்டர்வியூ கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல் ரேட்டிங் கொடுக்கும்போது they have a category for WorkX. WorkX வந்து if you have more than 2 years and less than 4 years, like around 3 years வந்து பீக் ஆகும். it has the highest advantage. அதாவது அவுட் ஆஃப் 10க்கு வந்து 0 ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னா they will give you 0 mark. 3 years ரீச் ஆகும்போது it will come to 10 out of 10க்கு. and after 3 years like it will drop to from 10 to lower. like if you reach 5 years of experience it will go to 0. ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அட்வான்டேஜ் கொடுத்துச்சு. பட் வென் இட் கம்ஸ் டு மேட் லைக் தட் கேவ் மீ அட்வான்டேஜ் இன் ஐஎம் பெங்களூர் இன்டர்வியூ. லைக் மிச்ச இன்டர்வியூவில் லைக் அந்த அளவுக்கு கேட்டாங்களோ இல்லையோ, லைக் திஸ் பேனல் வேர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் மை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, அப்போ 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்ல வர கரெக்டா? கண்டிப்பாக வரும். ஓகே ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் த கேள்வி பிரீஃப்லி. ஸோ எதனா எந்த இடத்துல எதையா வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா? ஏன்னா கேள்வியுமே வந்து 5 years தான் வந்து 5+ years தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் யூ ஆர் ஒன் ஆஃப் தி early members. நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம ஆஃபீஸ் நிறைய பேசியிருக்கோம். ஸோ அதில் எதனா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா ப்ரிப்பரேஷனில் இல்லை இன்டர்வியூவில் எதனா? ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக ப்ரோ. லைக் நம்ம லைக் சேனல்ஸில் கரண்ட் அஃபேர் நியூஸஸ் லைக் I can get the headings like at least like full news கிடைக்கலாம். like I can get the headings like search for it, like much more details அங்க எடுக்க முடியும். sometimes like reference links ஓடயே இருக்குது. so I can just click on it, like read about it. எனக்கு current affairs like prepare பண்ண நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அந்த சேனல்ஸ்.
plus preparation time, like whenever I come across some question which I see like which are bit random or bit complicated மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா I just post it in the group for people to solve. ஏன்னா like that's how I prepared. Like I joined in a lot of other groups like preparation groups எல்லாத்துலயும். If people were have doubts na like non initiate பண்ணேன் like if they have doubts na like I ask them to send it to me. I will solve and give it back. இப்போ எனக்கு டவுட் இருந்தா I will post there like they will solve and give it back. like இப்படி தான் என்னோட ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு. like அந்த ஜேர்னல்ல like கேள்வி helped a lot like all the channels and every support weather. ஸோ நீ வந்து எனக்கு இன்டர்வியூல சொல்லியிருந்த கேள்வியை பத்தி ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து பேசிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அவர் கேள்வி மெம்பர்ஸ்க்கு வந்து எப்படி அந்த கொஸ்டின் எப்படி ட்ரிகர் ஆச்சு? நீ ஓபன் பண்ணியா இல்லைன்னா எப்படி அது ஒர்க் அவுட் ஆச்சு? அது லைக் சொன்ன லைக் இன்டர்வியூல வந்துட்டு தே ஸ்டார்டட் வித் மை என்ஜிஓ இதெல்லாம் வந்துட்டு அதை பற்றி லைக் ஒரு வீக்குக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி பேசிட்டு லைக் வி ஹேட் அ டிஸ்கஷன் ஆன் மை ஒர்க். அதாவது ஒர்க்னா ஒர்க் எக்ஸ்பர்ட்டி இல்லாமல் ஏஐ வந்துட்டு இந்த கன்சல்டிங் ஜாப்ஸ் வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணுவோங்கிறத பற்றி எல்லாம் பேசணும். லைக் யாரோட ஜாப்ஸ்க்கு இம்பாக்ட் ஆகும் யாரோட ஜாப்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகாது இதை பற்றிலாம் பேசணும். பேசி முடிச்சக்கப்புறம் லைக் தே ஆஸ்க் மீ ஒன் கொஷின் லைக் வாட் ஆர் யுவர் ஹாபிஸ், லைக் வீக்கெண்டில் என்ன பண்ணுவா, லைக் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் டுக் தட் கொஷின் லைக் ஆன்சர் இட் இன் அ வே லைக் இது மாதிரி லைக் மோஸ்ட் ஆஃப் மை வீக்கெண்ட்ஸ் வந்து என்னோட என்ஜிஓ கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். லைக் வீக்கெண்ட்ஸ் வந்து கிளாஸஸ் இருக்கும், வீக் டேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் I was part of a community where people who are working in different jobs come together and weekends like we explore some topics for a meeting. இந்த மாதிரி நான் பேச ஆரம்பிச்சதுதான் லைக் கேள்வி பற்றி பேசினேன். and they asked me like who started it. like நான் like it was started by Bhupathi அதெல்லாம் சொன்னேன். like he was one of my colleagues and I was interested in the idea, so I joined along with him like in the community to contribute in my சொன்னேன். and we had a analytical question based on that. like இதை வச்சு like ஒரு குரூப் இது மாதிரி கிரியேட் பண்ணோம்னா like what can work out what cannot work outங்கிறது வந்துட்டு like ஒரு 100 sample sizes 100 to 1000 sample sizes வச்சு எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கிற மாதிரி அனலிட்டிக்கல் கொஸ்டினுமே அதை வந்து பேசணும். ஸோ தட்ஸ் ஹவ் லைக் கேள்வி காட் இன்வால்வ் இன் மை இன்டர்வியூ. நீ ஷேர் பண்ணும்போது எனக்கு ஃபேசினேட்டிங்காக இருந்தது. ஸோ எப்படி வந்து ஒரு குரூப்பை வந்து மேனேஜ் பண்ணணும், ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லை கன்சல்டிங்கில். ஸோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஐ திங்க் வி ஆர் நியரிங் தி எண்ட் ஆஃப் தி மை கொஸ்டின்ஸ். ஸோ பிஃபோர் ஐ கிவ் இட் டு தி ஆடியன்ஸ். ஸோ ரொம்ப டைட் டைம் லைனில் ஃபர்ஸ்ட் டைம் நீ கிராக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து த அமௌண்ட் ஆஃப் ஒர்க், த அமௌண்ட் ஆஃப் டெடிக்கேஷன், இல்லைனா வந்து அந்த டிசிப்ளின் அது இல்லாமல் முடியாது. ஸோ ஒன் திங் யூ ரெக்கமெண்ட் டு அதர்ஸ் ஹூ ஆர் ஆஸ்பயர் டு கிராக் தி கேட் அண்ட் அது நீ சொல்லலாம் ஒன் திங் ஆர் ஒன் திங் கம்ப்ளீட்லி டு அவாய்ட் அப்படின்றது இதை சொல்லி ஐ திங்க் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் திஸ் ஒன். ஒன் திங் ஐ சஜஸ்ட்னா know your exam, like எந்த செக்ஷன் இஸ் யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன், எந்த செக்ஷன் இஸ் யுவர் வீக்கஸ்ட் ஒன்ங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ தட் வில் ஹெல்ப் அ லாட். ஏன்னா லைக் ஒன்ஸ் வி ஹேவ் தட் லைக் எங்கே நான் ஸ்கோர் பண்ண போகிறேன், எங்கே நான் வந்து லைக் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தெரியணும். அண்ட் take as much marks as possible and analyze each and every marks. So this will help out. One thing to avoid. One thing to avoid na like just seeing your mark or result வச்சுட்டு like benchmarking yourself. like என்னோட மார்க் இவ்வளோ ஸ்கோர்ஸ் வருதுன்னா நான் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் எடுக்க போறேன். லைக் அந்த பெஞ்ச்மார்க் வந்து லைக் சம்திங் வி ஷுட் அவாய்ட். ஏன்னா மார்க்ஸ் all that to prepare you, not to like stimulate the exam. like அப்படியே எக்ஸாம் வந்து replicate பண்ணணும் கிடையாது. like it will be harder sometimes, it will be easier sometimes. so mark scores வந்து சீரியஸ் எடுத்துக்கூடாது. like why? because like someone can score 99% mark, அதை வச்சுட்டு நான் ஆக்சுவல் எக்ஸாம்ல அவ்வளோ எடுத்துவேனா, like it's not possible. சேம் like 50% எடுத்துட்டு like I'm not fit for CAT டிசைட் பண்ண முடியாது. it depends completely on the marks. ஓகே, கொஞ்சம் எனக்கு நியூவா இருந்தது அகைன். ஏன்னா ஆஸ் மெனி மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மார்க்ஸையுமே வந்து ரொம்பவும் நம்பாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இட்ஸ் எக்ஸ்பெக்ட் தி ரேண்டம்னஸ் அப்படின்றது எடுத்துக்கலாமா? ஸோ தட் ரேண்டம்னஸ்ங்கிறத விட ப்ரோ லைக் மார்க்ஸ் வந்துட்டு லைக் வி ஹாவ் டு டேக் லாட் லைக் ஆஸ் மச் அஸ் பாசிபிள்
to familiarize the pattern to get the time in like 40 minutes குள்ள எத்தனை கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன், லைக் அதை எப்படி பண்றேன், அந்த டைம் செட் பண்ணது தான் மார்க்ஸ். பட் மார்க்கோட மார்க்ஸ் லைக் ஸ்கோர்ஸ், வாட் எவர் ஸ்கோர் யூ ஆர் கெட்டிங் இன் மார்க் இஸ் நாட் யுவர் ஆக்சுவல் ஸ்கோர். லைக் அதை வந்து ரிலேட் பண்றது வந்து ரொம்ப லைக் இட் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. ஓகே, வேர் வேலிட் பாயிண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ரெனி. ஸோ நான் எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ஐ ஹோப் ஆடியன்ஸ்க்கும் இல்லைனா இதை யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ ஸ்டில் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணலாம், ஆர் ஜாயின் அவர் டிஸ்கார்ட் டு கெட் தி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் maybe I think we need to have continuous touch points with you, Srini. Maybe going forward you can bring your colleagues. அந்த மாதிரி வந்து we can ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன்ஸ் கூட வந்து, ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்ஸ் பேசிஸ்லயோ இல்லைன்னா வந்து ஒரு ஆர்டிக்கல் பேசிஸ்லயோ தான் வந்து என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுச்சு. ஸோ எனக்கு என்ன ப்ரௌடாக இருக்குது அப்படின்னா வந்து, ஸோ இது கேள்வியோட அஜெண்டா வந்து we need to have varieties of people வந்து இருக்கும்போது ஐ திங்க் we can get the first hand information. இதுதான் ஒரு சிம்பிள் அஜெண்டா. we have more of ஐடி இன்ஜினியர்ஸ் தான் வந்து இங்கே அதிகமாக இருக்காங்க, ஆக்டிவாகவும் இருக்காங்க. ஸோ அதர் தென் இதில் வந்து அந்த ஃபீல்டில் வந்து எனக்கு நிறைய பேர் வரணும் அப்படின்னும் போது ஐ திங்க் ப்ராமினெண்ட்டாக எம்பிஏல யூ ஆர் தி ஒன்லி ஒன் கிடைச்சிருக்கு. ஸோ மை ரெக்வஸ்ட், சம்பிள் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, பி ஆக்டிவ். கேள்வியை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா வந்து நாங்கள் புக் படிக்கிறோம், அதுல இருந்து எதனா இன்ஸ்பயர் ஆகணும்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து லைக் ஃபைண்டிங் இடன் ஜெம்ன்றதே வந்து ஒரு புக்ல இருந்து வந்தது தான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். பட் ஆல்மோஸ்ட் 6 years we haven't scaled up. என்ன நாங்கள் வந்து ஒரு விஷன் வச்சிருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்கேல் அப் பண்ண மாதிரி ஃபார் பிளென்டி ஆஃப் ரீசன்ஸ். ஏன்னா நம்மளுமே ரொம்ப என்ன சொல்றது, வீக்கெண்ட்ஸ்ல ஆக்டிவா இருப்போம், அவ்வளோதான். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி மட்டும்தான் நம்ம பண்றோமே தவிர்த்து அதை தாண்டி நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய ஆஃபீஸ் ஸ்பேஸ், பேரண்டிங், ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அந்த பேஸ் வந்து கம்மியாகுது. பட் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, உன்னோட இப்போ யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் மோர்ல அந்த அவென்யூல, ஸோ பிரைட் மைண்ட்ஸ் கூட நீங்க கனெக்ட் பண்ண போற. ஸோ இதை வந்து எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்கு வந்து இஃப் யூ கேன் அட்வைஸ் ஆர் இஃப் யூ கேன் லெண்ட் யுவர் ஹேண்ட், எப்படி எப்படிலாம் எடுத்துட்டு போகலாம், ஸோ ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் தி கம்யூனிட்டி. ஸோ அந்த மாதிரி எதனா இருந்தது அப்படின்னாலும், ஸோ டைம் அண்ட் அகைன் கனெக்ட் வித் அஸ் அண்ட் தென் ஹெல்ப். ஸோ அதுதான் என்னோட ரெக்வஸ்ட் ஃபார் யூ.